வணக்கம். இது பிராம்ப்ட்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகியான திரு காமாட்சி நாயுடு அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். கடைசியாக நடந்த அஜித்குமார் கொலை, அதிலிருந்து நீங்க என்ன மக்களுடைய கண்ணோட்டம் எப்படின்னு நினைக்கிறீங்க? தேர்தல் 2026 தேர்தல் சந்திக்க போறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வாக்கு மாறும்போது பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 8,000 கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் 7 லட்சம் வாக்காளர்கள் இருக்க நாடு, கோடி, சரியா? கிட்டத்தட்ட 8லேருந்து 9 கோடி ஜனம் இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 கோடி வடவைங்க வந்திருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி 12 கோடி ஜனங்கள் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் எங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று காவல்துறையில் நடக்கக்கூடியதில் குற்றங்களை நிரூபிக்கணும்னா சில நேரங்களில் இந்த மாதிரி விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. விசாரிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு எஃப்ஐஆர் அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட்டை வாங்கணும். கம்ப்ளைண்ட் அப்படியே பதியணும். எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளியை தேடி கண்டுபிடிச்சி கொண்டுட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி ரிமாண்டுக்கு சொல்லுவார். அவர்கிட்ட இருந்து விசாரணைக்குன்னு ஒரு 3 நாள் 4 நாள் கஸ்டடி கேட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அவனை விசாரிக்கணும். இதுதான் காவல்துறைக்கு. எதுவுமே நடக்கலைங்கிறது இதுதான் தவறு. இது பண்ணின தவறு பெருந்தவறு. இந்த தவறுக்கு எங்களுடைய அரசு வெக்கி தலை குனிகிறோம். காரணம் என்னன்னா, சாரி கேட்டால் பத்தாது சொல்கிறானுங்க. ஒரு முதலமைச்சர் சாரின்னு சொல்கிற வார்த்தை மன்னிச்சுக்கோ, சாரின்னா என்ன, மன்னிச்சுக்கோன்னு அர்த்தம். இது வார்த்தை சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஒரு பால் பண்ணையில் வேலை போட்டு கொடுத்தா 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. எப்படி 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது? நான் எப்படி வேலைக்கு போகிறது? இந்த பொண்ணு எங்கேருந்து வர்றா டெய்லி தெரியுமா? கும்மிடிப்பூண்டியிலேருந்து வர்றான். இந்த தம்பி எங்கேருந்து வருது தெரியுமா? கிட்டத்தட்ட நீ வர்றது எத்தனை கிலோமீட்டர்ப்பா வரும்? 55 கிலோமீட்ரு. புரியுதா? டெய்லி போகிறாங்க. ஏன் இப்போ நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நீங்கள் எத்தனை கிலோமீட்டர்? கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டருக்கு அப்பாலேருந்து வர்றீங்க. இதெல்லாம் வேலை கிடைக்கிதுன்னா அந்த வேலையை போய் ஒப்புக்கொண்டு அங்கே போய் தங்கி தான் வேலை பார்க்கணும். அதுக்காக வீட்லேயே வச்சு இவனுக்கு வேலையை கொடுப்பாங்க. 2வது பட்டா கொடுத்தா அந்த பட்டா இடத்துல தண்ணியே இல்லை அப்படிங்கிறான். தண்ணி எப்படி வரும்? தண்ணி எல்லா இடத்துலையும் ஆற்றுலையா பட்டா கொடுப்பாங்க? இல்லை இதையும் நாக்கு இல்லாமல் நிறைய பேர் பேசுகிறான் இல்லையா? எல்லா பேரும் பேசுகிறான்ல, எல்லா பேரும் பேசுகிறான் ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு மனசாட்சி இல்லாம. நிவாரணம் கொடுத்ததும் சிபிஐயிடம் ஒப்படைத்ததும் எல்லாம் சரியான நடவடிக்கை, அதை யாரும் மறுக்கவே இல்லை. ஆனால் முதல்வர் கையில இருக்கிற காவல்துறை அவரை மீறி நடக்குதுங்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரே ஒரு சந்தேக வருமானம், என்ன ஒரு முதல்வர் கையில ஒரு காவல்துறை இருக்கு அப்படின்னு. ஏங்க, முதல்வர் கையில காவல்துறை இருக்குன்னா முதல்வரே அந்த சட்டங்களை உடனே பார்த்து பிறப்பிக்க இல்லை. இருங்க எடப்பாடி நாங்க எடப்பாடி மாதிரி நான் டிவியில் இப்போ தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 13 பேரை 12 பேர்த்த சுட்டு கொண்டதுன்னு சொன்னார். நாங்கள் அப்படி சொல்லலையா? இங்கே பாரு, நடவடிக்கைங்கிறது அப்படியெல்லாம் இல்லை. அது நீங்கள் கற்பனை, உங்கள் கற்பனை. ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறு எப்படி என்ன நடக்குது சார்? 1ஆம் தேதி தான் விஷயத்துக்கு வெளிச்சத்துக்கு வருது. 3 நாள் மறைக்கிறது முழு முயற்சி. இங்க பாருங்க, நீங்க அதுல திமுகவோட ஒன்றிய செயலாளரும் சம்பந்தப்பட்டாரு, சேங்கை மாறன், அவர் பேர் இன்னும் இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்கள் கற்பனையில் கதை எழுதுறீங்க, கற்பனையில் ஷூட்டிங் பண்ணுறீங்க, நீங்கள் கற்பனையில் ரிலீஸ் பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல இயலாது. நாங்கள் முறைப்படி நடவடிக்கை எடுத்திருக்கோம். 6 பேரில் எஃப்ஐஆரை போட்டு அவன் பேரில் ரிமாண்ட் பண்ணியாச்சு. சிபிஐயில் வழக்கு போயிடுச்சு. சிபிஐ இப்போ தோண்டி எடுக்குது. நல்லது. கடைசி வரைக்கும் அந்த புகார் அளித்த லேடியோட பேரே வெளியில் வரலையே. இங்கே பாருங்க, புகார் கொடுத்துருந்தா அந்த புகார் ஸ்டேஷனில் இருந்திருந்தா தானே வரும் வெளியில். யார் புகார் கொடுத்தாங்கன்னே தெரியல. புரிஞ்சுக்கோங்க. நிகிதாங்கிற லேடி ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கம்மா. அதுதான் பிரச்சனை. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? இங்கே நீங்கள் அந்த லேடியை ஏன் கூப்பிடணும், வைக்கணும்? மேலிடத்துல அந்த அம்மாவுக்கு ஒன்றும் செல்வாக்கில். அரசு கல்லூரியில் அது ஒரு ப்ரொஃபஸராக வேலை பார்க்குது, அவ்வளோதான். பழனி ஆண்டவர் கல்லூரி பழனியில் இருக்குது இல்லையா? அந்த கல்லூரியில் அந்த அம்மா ப்ரொஃபஸராக இருக்காங்க. அதனால்
அவங்க வந்து எங்களுக்கு செல்வாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அரசு பணியாளர் அவங்க தான். அவங்கள வந்து நாங்கள் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ அவங்க மீது தோண்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புகார்கள் வந்தவங்க இருக்கு. புகார்கள் வந்தோம், ஏன் நடவடிக்கை? இங்க பாருங்க ஐயா, இங்க பாருங்க, இப்ப எல்லாம் நீதிமன்றங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கேஸை கொண்டுட்டு போனோம்னா அதுக்குரிய எல்லா ரெக்கார்ட்ஸும் கரெக்டாக ரெடி பண்ணி தான் பண்ணணும். சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு படக்குன்னு போய் நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சி இந்த கேஸில் நாங்கள் ரிமாண்ட் பண்ணுன்னா, ஏற்கனவே சாட்டை துரைமுருகனுக்கு என்ன பண்ணாங்க யோகம் இருக்கா? விட வேண்டியதாக வந்துருச்சுல, அந்த மாதிரி வந்துருங்க. அதனால் ஒரு வழக்குன்னா அது பார்த்துக்குறோம். அதாவது தவறு நடந்திருக்கு, இனியும் தவறு நடக்காமல் அது என்னென்ன செய்யணுங்கிறத செய்வாங்க. ஆனால் காவல்துறை வந்து நான் என்ன சொல்கிறேன், காவல்துறைக்கு காவலர்களுக்கு அதிகாரங்கள் அளிக்கிறது வந்து உயர் அதிகாரிகள் தான், சிஎம் இல்லை. அவருக்கு மேலே ஒரு ஏங்க துறை அவர்கிட்ட இருந்தாக்க கடக்கோடியில் இருக்கக்கூடிய திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு ஒரு அதுக்கு வந்து யார் இங்கே அதாங்க நிர்வாகம். அது ஒரு இன்ஸ்பெக்டர், அதெல்லாம் சொல்ல முடியாத ஆன் தி ஸ்பாட்டில் பார்க்க முடியாது. இல்லை புரிஞ்சுக்கோங்க, ஒரு திருப்புவனத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு இம்மிடியேட்டாக ஆகுதாரு இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டருக்கு அடுத்து டிஎஸ்பி, டிஎஸ்பிக்கு அடுத்து எஸ்பி, எஸ்பிக்கு அடுத்து டிஐஜி, டிஐஜிக்கு அடுத்து ஐஜி, ஐஜிக்கு அடுத்து ஏடிஜிபி, ஏடிஜிபிக்கு அடுத்து டிஜிபி, அதுக்கப்புறம் செக்ரட்டரி டு உள்துறை, அதுக்கப்புறம் சிஎம். சரிங்களா? இவ்வளோ அடுக்கு இருக்குது. இந்த அடுக்கில் கோளாறு இருக்குங்கிறதுனால தான் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட்டு சிஎம் கொடுத்துருக்காரு. நீங்கள் இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாதுங்க. டிபார்ட்மெண்ட்டை அவர் பேசுகிறது வெளியில் ஊடகங்களில் வெளியிடாது. எனக்கு தெரியும் என்ன பேசினார் என்ன பண்ணாருன்னு. இன்னும் சொல்ல போனால் டிஜிபியை கூப்பிட்டு சொல்லி இங்க பாருங்க, லாக்அப் டெத்து இல்லைங்க, அப்படியெல்லாம் சொல்லலை. சில பேர் அடிச்சதுனால செத்துருப்பான், சில பேர் வந்து ஒரு அடி கப்ப ஓங்கையிலேயே ஹார்ட் அட்டாக்ல இருந்துருவான். எது நீங்களே சொன்னீங்க, இந்த அஜித் குமார் கேஸ்ல வந்து மேசிவ் அட்டாக் வலிப்பு வந்திருக்குன்னு சொன்னீங்க. நீங்களே, நான் சொல்லல வலிப்பு வந்து அப்படியா? ஏன் அதுவும் இருக்கலாம்ல. நீங்க சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க, வெளியில சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மை என்னன்னே தெரியாம ஆளாளுக்கு ஒரு முதல்வர் சொல்லலாமான்னு ஒரு கேள்வி வந்தாங்கல்ல, அவர் முதல்வர் சொன்னதான் நீங்க சொன்னீங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிக்கும்போது அடியில் வந்து சிலருக்கு வழிப்பு வரும். நீங்கள் வந்து ஏன்னா நாங்கள்லாம் போலீஸ் எல்லாம் அடி வாங்கியிருக்கேன். எப்போ 72லேயே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பூட்ஸ் கால்லையே எத்துனாங்க தேவர் சிலைக்கிட்ட. அப்போ அதுக்கப்புறம் என்னை அடித்து கூட்டி போய் போட்டாங்க. எதுக்குன்னா நான் வந்து எம்ஜிஆருக்கு கொடி ஏற்றுனேங்கிறதுக்காக இதை கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் நான் அடி வாங்கி சிறைக்கு போனேன். அதெல்லாம் வேறு. போலீஸ் அடிங்கிறது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும், புரியுதுங்களா? அப்படி அடிக்கும்போது சில நரம்புகளில் பட்டால் வலிப்பு வரும், சரிங்களா? சில இடத்துல பட்டால் ஹார்ட் அட்டாக்கும் வரும். அதை நான் ஒத்துக்கிறலைன்னு சொல்ல. இப்போ காவல்துறை அடித்ததுனால ஏற்பட்ட தவறு தான் அது. காவல்துறை அடிக்கக்கூடாது. அடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கலங்க. காவல்துறை அடிக்கவே கூடாது. அதே சமயத்தில் இருக்கணும். இப்போ அருப்புக்கோட்டையில் ஒரு டிஎஸ்பி அம்மாவை கொண்டே பிடிச்சி இழுத்தாங்களா இல்லையா? ஞாபகம் இருக்குதா? அன்னைக்கு பெரம்பு இருந்திருந்தால் அந்த அம்மாவாக அடிச்சிருக்கோம், துப்பாக்கி இருந்தால் தூக்கி நீட்டியிருக்கோம். ஒன்றும் பண்ண இயலலை. அது எவ்வளோ பெரிய அசிங்கம், எல்லாம் மறந்துட்டீங்க. ஒரு டிஎஸ்பியை கொண்டே பிடிச்சி இழுக்கிறான், பெண் டிஎஸ்பியை. இது எவ்வளோ பெரிய தவறு. அதுவே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தான். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லை, அதாவது மனிதன் வந்து மனிதனாக இல்லாமல் மிருகமாக இருக்கான். தமிழ்நாட்டில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவன் பூரா மிருகமாக மாறிடுறான், மனுஷனாக இல்லாமல். அதனால் வரக்கூடியது தான். நாங்கள் மனிதனாக தான் இருந்தோம். நாங்கள் அத்துமீறி எந்த திமுக காரனும் அத்துமீறி சென்ட்ரல் பாயிண்டில் இருக்கக்கூடிய தடுப்புகளையெல்லாம் அடித்து நொறுக்கி 4 நாளைக்கு முன்னாடி பண்ணார்ல திரு விஜய் அவர்கள். கடைசியில் அவர் விஜய் லெட்டர் எழுதுறாரு மேயருக்கு, நான் வந்து இதுக்குரிய நெஸ்டேடு நான் கொடுத்துறேன். இவர் யார் நெஸ்டேட் கொடுக்குறது? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அந்த கம்பை உடைச்சிருக்கீங்க, முறைப்படி அது நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்து நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது செய்யட்டும். ஆகையினால இவர் என்ன பண்ணார், நாங்கள் பெர்மிஷன் கொடுக்கல, என்ன உடனே என்னத்தை போனார், நீதிமன்றத்தை நாடி தானே பெர்மிஷன் வாங்கினார். அப்படி நீதிமன்றத்தை நாடி பெர்மிஷன் வாங்கினவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க ஐயா. அதே மாதிரி முந்தா நாள் நடந்த இந்த முருகன் மாநாடு நடத்துனாங்கல்ல மதுரையில்,
அங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்க அவங்களே சேரெல்லாம் எடுத்து போட்டு அது பாராட்டுறோம். இப்போ அதே மாதிரி சீமான் அவர்களுடைய மாநாடோ சீமானுடைய எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. அதே மாதிரி பாருங்க, முந்தா நாள் வந்து இவர் ஒன்று பண்ணார், 10.5% விழுக்காடு வேணும்னு சொல்லிட்டு விழுப்புரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு அன்புமணி. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பஸ்ஸு மேலே ஏறிக்கிட்டு கொடியை காட்டிக்கிட்டு அங்கே பல அத்துமீறல்கள். உங்களுக்கு அரசு பஸ்ஸு மேலே ஏறி கொடியை காட்டுறதே தப்பு. இப்பையும் கூட வேன்லேயோ பஸ்ஸுலேயோ கார்லேயோ கொடியை வெளியில் பறக்க வச்சுக்கிட்டு போகக்கூடாதுங்கிறது சட்டம், நீதிமன்றம் போட்டிருக்கு. அப்படி இருந்து இவங்க அரசு பஸ் மேலே ஏறி இந்த மாதிரி கொடியை காட்டுறது மிகப்பெரிய தவறு. ஆனால் இதெல்லாம் பண்ணோம்னா பாவம் ஏழைப்பட்ட எளியப்பட்ட மக்கள் தான் வருவாங்க. இது யார் கண்டிக்கணும்? அவங்க தலைவர்கள் கண்டிக்கணும். தலைவர்கள் இந்த மாதிரிலாம் ஏறக்கூடாதுப்பா, இது பண்ணணும்னு. இது என்ன ஆகுதுன்னா, என்னமோ இந்த நாட்டில் வந்து இவங்க மட்டும்தான் இருக்காங்க, இவங்க ஜாதி மட்டும்தான் இருக்குது, பிற ஜாதிகள்லாம் இல்லை. 118 எம்பிசி இருக்குது. 118 எம்பிசியில் ஒரு தனிப்பட்ட ஒரு எம்பிசிக்கு அதான் அதில் இருக்கிறது பூரா அவரே எடுத்துகிட்டு போட்டோம். மற்றவங்களாம் எங்கள் ரோட்டுக்கு அப்புறம் இவரை எப்படி ஒரு அரசியல் கட்சி அங்கீகாரம் பண்ணுறீங்க? அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பண்ணி மற்ற ஆள் எப்படி ஓட்டு போடுவான்? இந்த தேர்தலில் யாரும் கூட்டணியில் அவங்கள சேர்க்கலைன்னு வச்சுக்கோ, எங்கே போகும் இந்த கட்சி? எங்கே இவங்க தொண்டர்களை வச்சு இவங்க ஜாதி ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, எங்கேயாவது இதை வாபஸ் இது வாங்க சொல்லுங்க பார்ப்போம். கண்ணே ஜாதியை வச்சு, ஆனால் ஜாதியை வச்சு யாருமே இந்த ரவுடிசம் பண்ணலை தங்கம். எந்த ஜாதி சொல்லுங்க? நானும் ஒரு ஜாதி தலைவர் தாங்க, நானும் தான் சொல்கிறேன். எவனும் எங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவன் எவனாவது பஸ்ஸை மறிச்சோம் இல்லை ரோட்டில் உட்காந்தோங்கிறதே இருக்காதுங்க. சட்டப்பூர்வமாக சட்டம் என்ன சொல்லுதோ அதை மதித்து தான் செய்வோம். சட்டத்துக்கு புறம்பாக எந்த செயலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். சார் யார் கூட கூட்டணி வச்சா என்ன சார்? திமுக கூட வச்சான்னா, அண்ணா திமுக கூட வச்சான்னா, விசிக கூட வச்சான்னா, யார் கூட வச்சா யாருக்கு என்ன? ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒழுக்கம் இருக்கணும். எல்லா கட்சிக்கும் சேர்த்து, நான் என்க்ளூடிங் மை செல்ஃப் ஆல்சோ. மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்து நன்றி. தமிழக அரசியல் நடப்புகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகளை எப்படி நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள், இது போன்ற கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான நன்றி.